ஸ்னோங்கிறதுக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நாங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக பொன்னேரி வரைக்கும் போயிருந்தோம். அந்த பொன்னேரிக்கு நாங்கள் பட்டப்பாடு ஆட்டோ பிடிச்சி அப்புறம் பஸ்ஸு பிடிச்சி ட்ரெயின் பிடிச்சி அங்கே போனோம். அதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் நீங்களே நினச்சி பாருங்கள். அங்கே போய் ஜாலியாக நானும் என் தம்பியும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். செம்மையாக இருந்தது, செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் நீங்கள் பார்க்க போகிறீங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சென்ட்ரல் வரைக்கும் பஸ்ஸில் போனோம். பஸ்ஸும் ஃப்ரீயாக தான் இருக்குது. அதனால ஒரு வீட்டிலேருந்து கிளம்பி இப்போ வந்து ஆட்டோ பிடிச்சி பஸ்ஸு வந்து பஸ்ஸுலேருந்து ட்ரெயினுக்கு போய் ட்ரெயின்லேருந்து அங்கே போகிறோம். வாங்க போகலாம். இப்போ தான் நானும் தம்பியும் ஃபஸ்ட் டைம் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் பார்க்குறோம். செம்மையாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இதான் எனக்கு ஃபஸ்ட் டைமு ட்ரெயினில் போகும். செகண்ட் டைம் எனக்கு தான் ஃபஸ்ட் டைமு. ஆனால் எனக்கு எலக்ட்ரிக் ட்ரெயினில் இதுதான் ஃபஸ்ட் டைம். யாருக்கு? எனக்கு. ஏய், நீ போயிருக்க எலக்ட்ரிக் ட்ரெயினில்? அவன் தான் ஃபஸ்ட் டைம். போமா வாங்க. ட்ரெயின் விட்டு இறங்கி எவ்வளோ பேர் வராங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெயினுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ. ஓம், ஃபஸ்ட் டைம் ட்ரெயினில் போகிறா, என்ன எப்படி இருக்கு ஃபீலு? ஜாலியாக இருக்கா? தம்பி செம்ம ஜாலியாக எல்லாத்தையும் வெறிக்க பார்த்தான். எங்கள் ட்ரெயின் வர்றதுக்கான பிளாட்ஃபார்ம் இது. நாங்கள் ஏற போகிறோம். அப்போ தான் கரெக்ட் டைமுக்கு வந்து ட்ரெயின் வந்து மெதுவாக வந்தது. செம்ம ஜாலியாக இருக்குது. செம காமெடி ஃப்ரெண்ட்ஸ். எடுத்தோடனே நாங்கள் லக்கேஜ் கேபினுக்கு போயிட்டோம். செம காமெடி. இதில் வந்து ஏறினீங்க? இவா அதுக்கப்புறம் இறங்கி ஒரு நல்ல இடமா பார்த்து ஏறணும். ஏறுங்க. உள்ள போய் பார்த்தா காலையிலே ஃப்ரீயா இருக்கு ட்ரெயின். லெஃப்ட்ல உட்காரு. அதில் உட்காரு, அதில் உட்காரு. அதில் உட்காரு. தம்பிக்கு எதில் ஏறுறோம் என்ன பண்ணுறோன்னே தெரியாது. ஆனால் செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே வருவான். ட்ரெயின் எவ்வளோ பெருசு, உள்ளேயும் வெளியும். ஓ, என்ன எப்படி இருக்கு ஃபீலு? எப்படி இருக்கு? ஜாலியாக இருக்கா உனக்கு? ஜேர்னியில் சாப்பிட்டாலே ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் தெரியுதுல்ல. வண்டி இப்பதான் மூவ் ஆகுது. செம்ம ஜாலியா இருக்கு. எப்படி இருக்கு? இன்னொரு ட்ரெயின் போகுது பார்த்தியா? ஜாலியா இருக்கா? அங்கே பாரு, இந்த பக்கம் ட்ரெயின் போகுது பாரு. ரெண்டு பக்கம் ட்ரெயின் போகுது பாரு. ஓ, இங்கே பாரு, இந்த பக்கம். ஜர்னில ஒரு ஜன்னல் சீட்டுன்றதே சுகம்தான். ஆமா, சில இடங்கள்ல மெதுவா போகும். அது இன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீடு இன்ஸ்ட்ரக்ஷன். இன்ஜின் டிரைவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்கும் ரோட்டில். ஓ, எப்படி இருக்கு? ஜாலியாக இருக்கா? இந்த ட்ரெயின்ல ஏறதுக்கு முன்னாடி வாங்கின ரோஸ் மில்க், ட்ரெயின்ல தான் கடலை மிட்டாய், வேர்க்கடலை, சமோசா எல்லாமே கிடைக்குது. தின்னுக்கிட்டே போகலாம். தம்பி வந்து எட்டியே பார்க்க மாட்டான். எப்படி இருக்கு? தம்பி வந்து எப்ப வேணா மூடு மாடுவான். இப்ப வந்து என் வாட்ச் மேல கண்ணா இருக்கான். வாட்ச் குடுக்கலன்னு கோவமா இருக்கான்.
நான் வந்து எதையும் கொடுக்கலன்னா ஓம் அப்பா கிட்ட சொல்லி அப்பா அப்படியா? வந்து என்கிட்ட கொடுக்க சொல்லுவாங்க, நானும் கொடுத்துருவேன். சரி. ஓடிக்கிட்டு இருக்கிற எப்படி ட்ரெயின் வந்து இருக்கு? ஸ்டேஷன்ல நின்னாலே எப்படி போர் இருக்கு? அடிக்குது. ஓம் எப்படி இருக்கு? தம்பி வந்து என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டேன், ஏன்னா 2 ட்ரெயின் பக்கத்துல கிராஸ் ஆகுது, அதனால. இந்த ஷாட்டை பாருங்களேன் கைஸ், செம்மையா இருக்குல்ல. ஏன் பயமா இருக்கா? பயமா இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இதுக்கே இப்படி பயப்படுறோம், அப்பனா ரோலர் கோஸ்டர்ல எல்லாம் போனா அவ்வளவுதான். ட்ரெயினை எப்படி பார்த்தாலும் செம அழகுதான். என்ட்ரன்ஸ்ல நின்று ட்ரெயின் போறத பார்க்கணும்னு தம்பி சொன்னா, அதனால நாங்க என்ட்ரன்ஸ்ல நிக்க வச்சோம். ஏய் உட்காருடா. செம்மையா இருக்கு. ஒரு வழியா நாங்க இறங்க வேண்டிய பொன்னேரி ஸ்டேஷன் வந்துருச்சு. வண்டி நின்னோட இறங்கு. இறங்கு. இதுக்குள்ள போயிட்டானே. பொன்னேரி. கேஸ் கரியுது கால்ல, இது காட்டுது. பாய் ட்ரெயின். நம்மளை ஏத்திட்டு வந்த ட்ரெயின் போதேன்னு ஒரு ஃபீல் இருக்கு. எவ்வளோ தூரம் நடக்கிறேன்னு பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், அப்பா வந்து எனக்கு ஒரு சேலஞ்ச் கொடுத்தாங்க. இந்த ட்ராக்ல வந்து நீ ரொம்ப தூரம் நடந்து போகணுன்னு. நானும் நடந்து காட்டிட்டேன். அப்பாகிட்ட வந்து நான் சொன்னேன், ரெண்டு சைடு ட்ரெயின் வருதான்னு பார்த்துக்கோங்க, ஏன்னா பயமாக இருந்தது. இந்த மாதிரி நடக்கிறது வந்து மெடிடேஷன் பண்ணுறதுன்னு அப்படின்னு சொன்னாங்க. இந்த ட்ராக்ல வந்து துரு இருந்தது. ட்ரெயின் இந்த ட்ராக்ல வராதுன்னு அப்பா சொன்னாங்க, அதனால தான் நடக்கிறேன். இதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி நடக்கிறது வந்து ஒரு டேலண்ட்னு சொன்னாங்க, நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். பரவாயில்ல, இவ்வளோ தூரம் நடக்க முடியாதுடா. நீ ஜெயிச்சிட்டா, வா. கைதட்டு ஓம. பிளாட்ஃபார்மில் போய் இறங்குறதுக்கெல்லாம் லிஃப்டெல்லாம் இருக்குது. நம்ம ஊர் பாரின் ஆகி போச்சு. ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெயின் ஸ்டாப்பை விட்டு வெளில வந்துட்டோம். இப்போ ஆட்டோ பிடிக்க போகிறோம். ஆட்டோ பிடிச்சி அங்கே போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு திரும்பி அதே ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தோம், ஏன்னா ரிட்டர்ன் வீட்டுக்கு போக. ரிட்டர்ன் நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு எங்கள் ட்ரெயின் வர இன்னும் 1 மணி நேரம் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்தது பாருங்க ஒரு குட்ஸ் ட்ரெயின், வேற லெவல். அந்த டிரைவர் அங்கிள் வந்து எங்களுக்கு ஹாய் காட்டினாங்க, நாங்களும் ஹாய் காட்டினோம். தேங்க்யூ டிரைவர் அங்கிள். தம்பி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுனால அப்படியே மலைச்சு போய் நின்றுட்டான். ட்ரெயினோட எந்த பார்ட்டை பார்த்தாலும் அவ்வளோ அழகா இருக்கு. நம்ம லைஃப் மாதிரியே ட்ரெயினும் போயிட்டே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ்.